வந்திருக்கிற ஒவ்வொரு பேர் ஆசிரியும் அவர் வீட்டையும் நீ ராசி வச்சு தயவுக்காக நன்றியப்பா. வீடுங்கிறதுனால நான் எடுத்துருக்கேன். முன்னாடி கூட சொன்னேன், புத்தி உள்ள சிறி வீடு அன்னைக்கு இந்த வாட்டி வேற எடுத்துருக்கேன். நம்ம வீட்டுல இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், ரட்சிக்கப்பட்டவங்க இயேசு கிறிஸ்துக்காக எப்படி இருக்கணும், அது மெய் ஜீவன்கிறத நம்ம அறிஞ்சவங்க. அதனால எப்படி இருக்கோம்னா, கண்மணியில் கட்டப்பட்ட வீடா இருக்கணும். நம்ம அஸ்திபாரம் பலமா போட்டாதான் நம்ம வீட்டார் நான்கு வீட்டார் தான் ரட்சிப்போம்னா முதல்ல நம்ம வந்து விழுந்துரும். மழையோ புயலோ ஏதாவது அடிச்சா உடனே நிறைய இடத்துல பார்க்கணும், குடிசைகள்லாம் கூட போயிடுறது. ஆனா நம்ம வீடு வந்து கண்மணியில கட்டப்பட்ட வீடா இருந்தா நிச்சயமா ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் அதை எப்போதுமே நினைச்சுப்பேன். என்னன்னா, எங்க வீட்டுக்காரனே 2-3 நாள் முந்தி கூட எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், ஏன் நான் வந்து உடனே ஒரு வருஷம் வீட்டுல நான் கத்தப்புல வந்த உடனே அவர் வரலையே, 21 வருஷம் ஆச்சு. நான் அதுக்கு சொன்னேன், அது காரணம் என்னன்னாப்பா, ஒண்ணு நான் வந்து நீங்க உடனே 2 வருஷத்துல வந்திருந்தா உங்க பின்னாடி வந்திருப்பேன், ஏசு கிறிஸ்து பின்னாடியே விட்டுருப்பேன். கத்தருக்கு தெரியும் எப்ப நான் அவர்கிட்ட ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு. அதே மாதிரி இன்னும் அவர் வந்தா அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். அப்ப 21 வருஷம் ஆனா எல்லாமே மறந்துச்சு. ஆனா 2 விதத்துல அது மாதிரி இருக்கும்பா அப்படின்னு சொன்னேன். நம்ம வந்து கட்டுற நம்ம இந்த வீடானது கண்மலையில கட்டப்பட்டதா இருக்கும். நம்ம வீடு தானே நம்ம இருக்கிற வீடு, நம்மளும் கண்மலையில கட்டப்பட்ட வீடா இருந்தா நிச்சயமா அது நிற்கும். ஏன்னா நம்ம நம்ம தேவனை வந்து நம்ம கேடகமா, நம்ம துருவமா, நம்ம அடைக்கலமா அவரை நம்பி இருக்கோம். அப்ப நம்ம ஸ்ட்ராங்கா அந்த வீட்டை கட்டி, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பவித்ரா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால பிள்ளைகளை கட்டத்தில் வளர்க்க முடியுது, அவர் கணவரை கட்டத்துல கொண்டு வர முடியுது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் இருக்கும். அந்த கண்மலையில கட்டப்பட்ட வீடா நம்ம இருக்கணும். நம்ம வீடு எப்படி இருக்கணும், மத்திய 7:24 படிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அடுத்தது படிங்க. பெருமழையை சுரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி நம்மளோட அஸ்திபாரம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா எதனையும் பின்மாற்றம் அடைய மாட்டோம். ஏதோ உலகத்து காரியங்களை நம்ம ஒருவேளை நமக்கு ஜெபிக்கிறது நமக்கு வராம கூட இருக்கலாம், உடனே கிடைக்காம இருக்கலாம். ஆனா அதுக்காக நம்ம சோர்ந்து போயிட மாட்டோம். நம்மளோட வீடு வந்து கண்மலையில் கட்டப்பட்ட வீடு மாதிரி நம்மளும் இருக்கணும். அப்ப அந்த அஸ்திபாரம் கட்ட வந்து பலமா இருக்கும். இன்னொன்னு கூட பாருங்க, நம்ம சங்கீதம் 71:3 படிக்கிறோம். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். 62:2-6-7 சங்கீதம். என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலும் ஆனவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. 6-7 படிக்கிறோம். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனோடு என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. நிச்சயமா நம்ம அவரை அடைக்கலமா கொண்டோம்னா நம்ம அசைக்கப்பட மாட்டோம். நம்ம வீடு அசைக்கப்படாது, கண்மணியில் கட்ட வீடு போல இருக்கும். அதனால நம்ம ஒவ்வொருவரும் அது மாதிரி சாட்சியா இருக்கும். ரசிக்கப்பட்ட நம்ம வீடு, நம்ம இருக்கிறவங்க எல்லாரும் கண்மணியில் கட்டப்படுறாங்க இருக்கணும். கண்டிப்பா நம்ம ஜபத்துக்கு கட்ட பதில் கொடுப்பார். ஆனா எந்த சர்க்கம் சுத்திகள் இருக்கிறது வந்து ஃபேவரபிளா இல்லாட்டா கூட, ஆனா நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோம்னா நம்ம வீடு கண்மணியில் கட்டப்பட்ட வீடாக நிச்சயமா இருக்கும். அடுத்தது நம்ம வீடு ஜெப வீடா இருக்கணும். ஜெபம் எப்போதும் ஜெபமும் துதியும் அப்படி ஆராதனை இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல ரட்சிக்கப்படாத இருந்தா கூட அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. மத்திய 21:13 பாருங்க. அது வந்து கண்ணன் புகையாத வியாபார ஸ்தலமாக இருக்கிறது. சபையும் தான் வீடு தான். என்னுடைய வீடு ஜெப வீடு கட்டப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கல்லர் புகையாக்கினீர்கள். ஒரே இடத்துலதான் ஏசப்பா கோவப்படுறது என்னன்னா, இந்த கர்த்தரோட உடன்படிக்கை மீறி அவங்க ஆலயத்துல போய் என்ன பண்ணிருக்காங்க, பிசினஸ் பண்றாங்க, கல்லர் புகையா பண்ணிட்டீங்களே, வியாபார ஸ்தலமா வருத்தப்பட்டார். அந்த மாதிரி நம்ம வீட்டுல எப்போதும் துதி ஜெபம் இது எப்போதும் இருந்துருக்கணும். ஆராதிக்கணும், துதிக்கணும். பசங்க போறதை கூட நம்ம ப்ரேயர் பண்ணி அனுப்பணும். அவங்க எப்படி இருந்துட்டு போனாங்க. நான் அதான் பிரீத்தி கூட ரொம்ப பசங்களோ அவங்க வீட்டுக்காரங்க ரொம்ப நேற்று கூட ராத்திரி அவர்கிட்ட சொன்னா, நம்மளோட இன்கம் பெருக பெருக கத்தரை விட்டு நம்ம பின்மாற்றம் அடையாது, இன்னும் முழுமையா இருக்கணும். 2 பேருக்கும் நல்ல ஆசீர்வாதமா இன்னும் இருக்காங்க. ஆனா நீங்க பழசை நினைச்சுக்கும் போது அவன் சொல்லலாம், நீர் கொடுத்ததே கத்தர், அவரை மறந்துடாதீங்க நீங்க அப்படின்னு. அது மாதிரி நம்ம வந்து கத்தர் மூலமா இந்த ஜெபிச்சு நம்ம அதை பெற்றுக் கொண்டிருக்கோம். நம்ம
அப்ப இந்த வீடு எப்படி இருக்கணும்னா துதியிலி ஆராதனை மனைவிகளோ கணவனோ பிள்ளைகளோ இல்ல மாற்றி சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட கணவனா இருந்து மனைவியோ பிள்ளைகளோ யாரா இருந்தாலும் அவங்க ரட்சிக்கப்படாதவங்களா இருந்தா கூட ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த வீட்டுல எப்போதும் துதிச்சு ஆராதிச்சு ஜெபிச்சு நம்ம பைபிள் படிச்சு தியானம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த வீடு ஒரு ஜெப வீடாக ஒரு நாள்கிட்ட ஒரு நாள் மாறும். அது ஏசாயா 56:7 படிக்கல. 1038 பேஜ். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்குள் கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும். சகல ஜனங்களுக்கு ஜெப வீடா இருக்கு. இந்த வீட்டை திறந்து கொடுத்துருக்காங்க ஜெபிக்கிறதுக்காக. அந்த மாதிரி எப்பொழுதும் நம்மளும் நம்ம வீட்டுல நம்ம போன பேர் கூட இவங்க ஜெபிச்சு துதிச்சு பைபிள் படிச்சு எப்போதும் இந்த ஜெப வீடா இருக்கணும். தானியேல் 6:10 படிக்கும். நம்மளோட வீடு சகல தானியேல் என்றால் அந்த பத்திரத்து கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தபோதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். போய் சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லன்னு கவலைப்படாம ஜெபிச்சு நம்ம சூழ்நிலைகள்ல உலகத்துக்கு ஆளுகிட்ட ஏதோ ஒரு வரலாம் வெளி வெளிக்கிறது இருக்கிறாங்க நிறைய ஏதோ குழந்தைகள் உடம்பு வரலாம், வீட்டுக்காருக்கு பைசா கிடைக்காம இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட உடனே நம்ம வந்து கர்த்தரை விட்டுறக்கூடாது. எல்லா சமயங்களிலும் கர்த்தரை விட்டு ஜெபிக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் எல்லாத்தையும் மாத்துறாரு. அந்த மாதிரி ஜெபம் பண்ணும்போது எல்லா இடமே ஒரு பெரிய மாறுதல் கிடைக்கும். அப்போஸ்தலர் 10:30 படிக்கலாம். அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நிறைக்கருளப்பட்டது. இந்த கொர்நேலியு வந்து நிறைய பேருக்கு அதிபதியா இருந்தான். ஆனாலும் கூட அவங்க வீட்டுல வந்து ஜபம் செஞ்சுட்டு இருந்தான். அதனால அவனோட ஜபம் வந்து கேட்கப்பட்டது. அதனால நம்ம எப்போதும் ஜபம் பண்றீங்களா நம்ம வீட்டுல இருந்தோம்னா நம்ம ஜபத்துக்கு கர்த்தர் எந்த நேரத்துல கொடுக்கணுமோ அந்த நேரத்துல தருவார். நான் இப்ப சொன்னேன் பாருங்க 21 வருஷம் அது தெரியும். கர்த்தருக்கு கண்மணியில் கட்டப்பட்ட வீடா இருக்கணும்னா எப்போ அந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்குமோ அப்ப கிடைக்கும். அதே அப்போஸ்தலர் 9:11 படிக்கும். வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னெடுத்து இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான 4 ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடுத்து ஊசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. 11வது வசனம் மட்டும் படிங்க. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து தேர்வு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ளவனை தேடு, அவன் இப்போது ஜெபம் பண்ணுகிறான். சவுல் ஜெபம் பண்ற போது இவருக்கு அனேனியாவுக்கு அந்த வசனம் சொல்லப்படுகிறது. நம்ம ஜெபிக்கும் போது யார் மூலமாவது நமக்கு ஒரு நல்லது செய்வார். ஆனா நம்ம வீட்டுல ஜெபிச்சுட்டே இருக்கணும். அதுதான் மெயின் காரணம். அதே மாதிரி ஒருத்தர் ஜெபம் பண்ற போது எப்படி விடுதலை கிடைக்கும் பாருங்க. 12 அப்போஸ்தலர்லே 12 அவனின்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானின் தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் மட்டும் படி போறோம். ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவன் ஜெபம் எல்லாரும் சேர்ந்து 12 அப்படியே பேதுரு சேற்றுவலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். பேதுரு வந்து ஜெயில இருக்கான். அவனுக்காக மார்க்கு வீட்டுல இருந்து ஜெபிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அற்புதம் நடக்குது பாருங்க. இவங்க அந்த பேதுருக்காக ஜெபிக்கும் போது நினைக்காத முறையில சிறைகள் கதவெல்லாம் திறக்கப்பட்டு அவன் வரான். அவன் வந்ததை நம்ப கூட முடியல. 16வது வசனம் படிங்க. அதுலயே 14 வெளில வந்தோடனே ரோதா தான் வந்து பாக்குறா. அவன் நம்பவே இல்லை. அவங்க அதை படி 16. பேதுரு பின்னும் தட்டிக் கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலையான விதத்தை
பேதுருக்காக மார்க்கு வீட்டுல எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய விடுதலை பேதுருக்கு கிடைச்சது. அந்த மாதிரி நம்ம முன்னாடி பார்த்தோம், தானியேல் வந்து எவ்வளவோ பிரச்சனை இருந்தா கூட அவன் வீட்டுல 3 கதவெல்லாம் சாத்திட்டு இந்த மேல அறையை நோக்கி பார்த்து அவன் ஜெபிக்கிறான். அப்ப அந்த தானியேல் மூலமாக அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் ஒரு விடுதலை கிடைக்கிறது. அதே மாதிரி நம்ம இதுலயும் கொர்நேலியு வீட்டுல அவன் ஜெபிக்கிறதுனால அவனை அவனோட வார்த்தைக்கு பதில் கொடுக்குறாங்க. வீட்டுல ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா இந்த வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு என்னப்படும். நம்ம பொட்டையாருக்காக ஜெபிக்கணும், நம்ம வீட்டாருக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும். அந்த மாதிரி ஜெப வீடா இருக்கணும். யாரு வேணா எப்படி வேணா இருக்கட்டும். நான் தான் எங்க வீட்டுக்கார் வந்து ரத்தத்துல வரல, ஆனா என்னுடைய இதுக்கு வந்து எந்த தடங்களும் சொல்லல. ஆனா நான் பாட்டு ஜெபிச்சுருப்பேன். ஏதாவது சொன்னாலும் நான் ஜெபிக்கிறேன்ப்பா, இப்ப வரல, தடங்கள் பண்ணாதீங்க. என்னன்னா அது கர்த்தர் வந்து அதிக இடம் கொடுக்குறாரு, அட்லீஸ்ட் அதுக்காக இடம் கொடுக்குறாருன்னு நினைச்சுப்பேன். அந்த மாதிரி ஒரு காரியமும் நம்ம கர்த்தருக்காக செய்யும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் எந்த இடத்துல அதுக்கு பதில் கொடுக்கணுமோ அது கொஞ்சம் பொறுமையா காத்திருப்போம். நம்ம முதல் வீடு கண்மணியில கட்டப்பட்ட நமக்கு பரலோகத்துல இருக்கு. ரட்சிப்பு பெற்றுக்கொண்ட நாம் எப்போதும் அந்த எட்டாவது லைஃப் வெற்றி வீடு நோக்கிதான் நம்ம பாக்குறோம். 2 கொரிந்தியர் 5:1 படிக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். நமக்கு அந்த வீடு இருக்குன்னு தெரிகிற போது நித்திய வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு எண்ணம் தான் நம்ம வீட்டாருக்கெல்லாம் இருக்கணும். அப்ப நம்ம எப்போதும் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் வாழ்க்கையை செய்வார். நம்மளும் நம்ம நித்திய வீட்டுக்கு போகிறோங்கிற ஒரு நிச்சயத்தோட எப்போதும் நடந்து கொள்ளணும். அதே மாதிரி லூக்கா 16:9 பாருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாழும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவாருண்டாக்கும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். நம்ம வந்து அநீதினா நம்ம சம்பாதிக்கிற பொருளை ஏழைகளுக்கு விடுதலுக்கு திக்கட்டங்களுக்கு கொடுத்து நம்ம வந்து எல்லாரையும் நம்ம கர்த்தருக்கு கொண்டு வர ஆத்ம ஆதாயம் செய்யணும். நித்திய வீட்டுக்கு போற மாதிரி எப்ப நம்ம நித்திய வீட்டுக்கு போறோம் நமக்கு தெரிஞ்சுட்டோ நம்ம ஆத்ம ஆதாயம் செய்து மற்றவங்களையும் அவருக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி பிரசங்கி 12:5 ஒரு இதுவா இருக்கும், டைரக்டா தெரியாது. பட் அதுல முன்னாடி பின்னாடி இருக்கிற வசனங்களா இருக்கு. பட் இதை போய் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அச்சம் உண்டாக்கி வழியிலே பயங்கள் தோன்றி பாதுமை மரம் பூ பூத்து வெற்றுக்கிளியும் பாரமாகி பசி தீவனமும் அற்று போகாததற்கு முன்னும் மனுஷன் தன் நிச்சய வீட்டுக்கு போகிறதினாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும். சரி போறோம். இது முன்னாடி முதல்ல என்னன்னா, நீ வாலிப பிராயத்திலே சிரிச்சுக்கிறேன். நீனே தீர்க்க நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் சேராததுக்கு முன் அப்படின்னா, நம்ம வயசாயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பசிக்காது, கொஞ்சமாக சாப்பிடுவேன். எனக்கெல்லாம் சாப்பிடுவேன். வயசாட்டு தள்ளாட்டம் நிறைய இருக்கு. நம்ம சில சமயத்துல என்ன பண்ணுவாங்க, வாலிப பிள்ளைங்க அப்ப பாத்துக்கிறேன் கர்த்தரை. இப்ப எல்லாம் இருக்கட்டும், எப்பவோ எடுத்துட்டு யாருக்கு தெரியாது. ஆனா அது அப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்லுங்க. அதான் வயசான வரைக்கும் நான் வாழ்ந்துருக்கேன். பசி என்ன என்னால ஊழியமே செய்யாது வயசாயி. ஆனா நித்திய வீட்டுக்கு போகக்கூடிய எண்ணம் எனக்கு இருக்கிற போது நான் வாலிப பிரயாத்திலே அவரை நினைச்சு ஊழியெல்லாம் செய்யணும். அந்த நித்திய வீட்டை நான் பெற்றுக்கொள்வேன்னா என் வீட்டார் பெற்றுக்கொள்ளணும். என்னால பல ஆத்மாக்கள் கொண்டு சேர்க்கணும். நான் தேசத்துக்காக ஜெபிக்கணும். அந்த மாதிரி நான் வயசானவங்க பாத்துக்கலாம் கூடாது. அப்ப நமக்கு உடம்பெல்லாம் ஒடுங்கி போய் இன்னும் கொஞ்சம் பலவீனங்கள் இருக்கலாம். நம்மளால ஊழியம் வந்து சரியா செய்ய முடியாம போகலாம். ஆனா எந்த வயசுலயும் ஊழியம் செய்ய முடியும்னு வச்சுக்கோங்க, ஜெபிக்கலாம். அந்த மாதிரி கூட இருக்கு. இப்ப ஃபாதர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் 70 வயசுக்கு மேல மூடி 70 வயசுல ஓடுறேன். அது மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரொம்ப 70 வயசுக்கு மேல ஒரு லாஸ்ட் இருக்கு ஃபாதர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படி ஓடுறேன். லாஸ்ட் மகனுக்கு 70 ஆகல, 68 67. ஆனாலும் அவங்க எல்லாம் நல்ல தெம்பா இருக்காங்க பாருங்க. நான் அப்படிதான் அவளெல்லாம் நினைச்சுப்பேன், இப்படி வேலை செய்யறவங்க இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு. மோடி ஒரு பக்கம் விடுங்க, மாம்சம் உட்பட்டவர் அவர் தனி. இவங்க எல்லாமும் நம்ம ஊழியத்தை செய்யறவங்க எப்படி இருக்காங்க. அதுல சாம் ஜெபத்தை எவ்வளவு நல்லா இருக்கு. வயசாகி போவோம், அது வேற விஷயம். எதுக்கு சொல்ல வர, நம்ம வந்து பாத்துக்கலாம். வயசான பேருக்கு நம்ம சாமியை கொண்டாடுறது போய் சொல்லுவாங்க, உண்டில் கூட சொல்லுவாங்க. இப்பெல்லாம் எடுத்துக்கு இப்பெல்லாம் எப்படி ஜாலியா இருக்கலாம். வயசாட்டே அப்ப பாத்துக்கலாம். எப்ப கடவுள் எடுத்துட்டு போவாருன்னு தெரியாது. ஆனா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நித்திய வீட்டுக்கான நம்ம அந்த இதை பெற்றுக்கொண்ட நம்ம மற்றவர்கள அவரை ரட்சிப்பு கொண்டு வர நம்ம இந்த வயசு அந்த வயசு சொல்லாத நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும். தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கணும். 3 வீடு நமக்கு கண்மணியான வீடா நம்ம வீடு இருக்கணும், ஜப வீடா நம்ம வீடு இருக்கணும். நித்திய வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு அதை பெற்றுக்கொண்ட நம்ம மற்றவர்களை கொண்டு போக
கிருபை பாராட்டி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஊழியத்துல கட்டலாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து இதன் மூலமாக இந்த வந்திருக்கிற ஒவ்வொருடைய வீட்டு கண்களின் வீடா ஜெப வீடா நித்திய வீடா இருக்கணும். அதே போல இந்த வீட்டை கூட திறந்து இந்த சகோதரர்கள் வீடு கண்களின் வீடாக அசையாதபடிக்கு இருக்கணும். ஜெப வீடா இருக்கணும். நித்திய வீட்டுக்கு எல்லாரும் ஆயுஷம் ஒரு சந்தர்ப்பத்தை அந்த சகோதரிகளுக்கு நன்றி.